தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இரண்டாம் பாகத்தில் ஆறாவதாக தேவாலயத்து வியாபாரிகளை இயேசு துரத்தினார். இன்றைய தினத்தில் ஆறாவதாக சொல்ல வேண்டிய காரியம், தேவாலயத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களை இயேசு துரத்தினார். மார்க் 11 அதிகாரம் 15 17 வரை படிக்கும்போது இந்த நிகழ்வுகளை நம்ம அங்கே பார்க்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறவில்லையா, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவருக்கு சொல்லி உபதேசித்தார். அந்த உபதேசமே கடினமாக தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தேவாலயத்தில் வியாபாரம் வைக்கிறாங்க. பொதுவாக தென் பகுதியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகர்கோயில், இந்த தூத்துக்குடி இந்த சைட்லெல்லாம் பெரும்பாலான சர்ச்சுகளில் அசனா விழான்னு வைப்பாங்க. அங்கே வர்றது முழுவதும் ஏலம் போடுவாங்க. ஆசீர்வாதம் தட்டுன்னு சொல்லி விற்பனை செய்வாங்க. அந்த மக்களுடைய புரிதல் எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அது வியாபாரமாக இன்றைக்கும் வியாபாரமாக்கி அதை ஏலத்தில் போட்டு அந்த இதில் பண்டில் காசு சேர்ப்பாங்க. முற்றிலும் வேதத்துக்கு புறம்பாக இருக்குது. இது முற்றிலும் விரோதமாக இருக்குது. ஆகவே பாருங்கள், ஏசாயா 57:6 56:7 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் நீங்கள் சொல்லி அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி எழுதியிருக்கு இல்லையா? நீங்கள் அதை கல்லருக்கு கோயாக்குனீங்கன்னு சொல்கிறார். தேவாலயத்தை கல்லருக்கு கோயாக்குனீங்கன்னு சொல்லி கல்லர்கள்லாம் திருடங்கன்னு சொல்கிறார். நீங்கள்லாம் திருடங்கன்னு சொல்கிறார். ஏன்னா புறா விற்கிறாங்க, அங்கே பணத்தை சூது விளையாடுறாங்க, அங்கே விற்கிறாங்க, அங்கே வாங்குகிறாங்க. அது சந்தைக்கடை மாதிரி கோயில் ஜபாலயம், ஜபம் பண்ணுறது, ஆகமங்களை வாசிக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, சத்தியம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜபிப்பது, இதுதான் தேவாலயம் அதுக்காகத்தான் இருக்குது. இவங்க அதுவே சந்தைக்கடையாக்குறாங்க. தேவனுடைய பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களான்னு சொல்லி பவுல் சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி அநேகர் போதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுறான். போதகர் திருமண புரோக்கராக மாறுறான். அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான். அரசியல்வாதியாக மாறுறான். அவங்ககிட்ட ஒரு போட்டியை வாங்குகிறான், இவங்கிட்ட ஒரு போட்டியை வாங்குகிறான். பிஷப்புன்னு சொல்லி நீண்ட அங்கிகளை போட்டு பெரிய அறிவாளி மாதிரி இவன் பேசிக்கிறது. முழுவதும் அரசியல் தான் பேசுகிறான். அரசியல் பேசினாலே ஊழல் இல்லாமல் இருக்குமா? லஞ்சம் இல்லாமல் இருக்குமா? இவ்வளோ காசு கட்டுறான்னு சொல்கிறான், இவ்வளோ ரூபாயை கொடுங்கன்னு சொல்லி காணிக்கைன்னு பேரில் வசூல் பண்ணுறான். இவை முழுவதும் கல்லை திருடன் செய்கிற வேலை தானே. இவ்வளோ ரூபா கட்டுங்கன்னு சொல்கிறான். எதுக்கு? ஏன் வரணும்? என் போக்குவரத்து செலவுன்னா வேலை விட்டுட்டு வர்றான். அந்த வேலையை இழந்தது என்ன? எவ்வளோ மக்களுக்கு நஷ்டம் ஆகுது, எவ்வளோ கஷ்டமாகுது. அப்படி போய் என்னடா நீ நோகாமல் நொங்கு திங்கிறதுக்கு, நீ அரசியல்வாதி ஆகிறதுக்கு, உனக்கு கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏழைகளை பிழிகிற. எருசலேமுக்கு வாங்க, அங்கே தான் ஆண்டவர் ஜீவிக்கிறார். 1.5 லட்சம் சேர்த்து வைங்க. காசே இல்லையான்னா கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி சேருங்க, மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு. இப்படி ஒரு பிழப்பா? அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லை, பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் வாரிசும் இல்லை, அவன் படுற ஆசைக்கு அளவே இல்லை. என்னடா அது கொடுமையாக இருக்குது. ஒரு அளவு இல்லையா?
இதெல்லாம் பெரிய கோபம், பெரிய தண்டனை. இயேசு கிறிஸ்து சிலர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. நல்ல வேளை அவர் அடிக்கலை, துரத்தினார். சாட்டையை இப்போ பின்னி, சாட்டையை ஒரு துணியை வச்சு சாட்டை மாதிரி பின்னி, நல்ல வேளை அடிக்கலை யாரையும். அவர் அடிக்கிறவர் தான், அடிக்கக்கூடிய அது பின்னாடி பார்த்து மொத்தமாக அடிப்பார் அவர். துரத்தினார்னே இருக்குது. துரத்தினார்னா ஒரு நாயை துரத்துற மாதிரி. அடுத்து பாருங்கள், ஆசனங்களை கவிழ்த்து, ஆசனம்னா டேபிள் சேர் எல்லாம் கவிழ்த்து விடுறாரு. ஒரு ரவுடிசம் செய்கிற மாதிரி. ஒரு ரவுடிகை எப்படி உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு சேரை போட்டு உடைச்சி டேபிளை போட்டு நொறுக்கி அப்படி செஞ்சுருக்காரு இவர். பின்ன வெளியிருந்து எவனாவது பார்த்தான்னா ஒரு ரவுடிசியம் கோயிலில் போய் ரவுடிசம் பண்ணுறாரு. எல்லாரையும் துரத்துறாரு, அடிக்கிறார், அதை விற்கிறாரு, எல்லாத்தையும் காசுகள்லாம் கீழே போட்டு ஒரு அளப்புறை, ஒரு ரவுடிசம். அந்த மாதிரி தான் வெளியிருந்து பார்த்தா தெரியும். ஆனால் அவர் ரவுடிசம் செய்யல, பக்தி வைராக்கியம் அவரை பச்சு. தேவனுடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம், அந்த வைராக்கியத்தில் செய்கிறார். ஆனாலும் பாவம் செய்யலை. கோபம் செய்தாலும் பாவம் செய்யலை. விசனப்பட்டார், பாவம் செய்யலை. ஆனால் அதுவே சில மத வெறியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மதம் மேலே உள்ள பற்றுதல்ல அதுவே வெறியாக மாறி ஆட்களை கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் புனித போர்னு சொல்கிறான். அதுக்கு ஆட்களை கொல்றது புனித போகிறான். எத்தனையோ பேரை வெட்டுறான், குத்துறான். மத அடிப்படையில் எத்தனையோ ரத்தத்தை சிந்துறான். இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டிலையும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ நாடுகளில் பெரும்பாலும் மத அடிப்படையில் தான் சண்டையே போடுறான். கானான் எனக்கு சொந்தம், கடவுள் சொல்லிட்டாருன்னு யூதர்கள் சொல்கிறாங்க. இவன் உனக்கு நீ அனாதையாக வந்தவனுக்கு இடம் கொடுத்தது தப்பாக போச்சு, எங்களை ஏன்டா நீ அண்ணி நான் வந்தேன், நாங்கள் இடம் கொடுத்தோம், இப்போ எங்களையே விரட்டுறியான்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க தான், ஒரே கடவுளை கும்பிடுறவங்க தான். அவன் மசூதியை கட்டி வச்சுருக்கான் தேவாலயம் இருக்கிற இடத்துல. அதான் இஸ்லாமியர்கள். இன்ன வரைக்கும் யூதர்களுக்கு தேவாலயம், சாலமோன் கட்டின ஆலயம் கிபி 70 தீர்த்து ராயினால் அழிக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் கட்டலை. அந்த ஆலயத்தில் தான் இந்த கூத்து நடக்குது. ஆலயத்தை கர்த்தர் முக்கியப்படுத்தலை. ஆனால் கடவுள் பேரால் வியாபாரம் பண்ணுறாங்க, தொழில் நடத்துகிறாங்க, வியாபாரம் விற்கிறாங்க, வாங்குகிறாங்க. ஒரு கோயிலாக இது? என்னடா இது? பிசாசின் குகையாது. வெளிப்படையான வகையில் கண்டிக்கிறார், வைக்கிறார், துரத்துறார். அதுபோல் இன்றைய ஊழியக்காரங்க கடவுள் பேரை சொல்லி ஜெப பேனாவா, இந்த பேனா ஜெபத்தோடு அனுப்புகிறாங்களாம். லட்சக்கணக்கான பேனாவை அடித்து ஒரு பேனா 5 ரூபாயின்னு வாங்கியிருப்பான். 15 ரூபாயாம் ஒரு பேனா. ஒரு பேனாவுக்கு 10 ரூபா லாபத்தை வைக்கிறான். லட்சக்கணக்கில் விற்கிறான்னா எவ்வளோ காசு? இது கர்த்தர் ஆசை வச்சுருக்காது. இது எழுதுனா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னா எவ்வளோ பெரிய மடத்தனம், எவ்வளோ தற்கொலைத்தனம், எந்த அளவில் மக்களை நினச்சிருக்கான். அவன் முன்னோடிகள்லாம் அப்படி தான் செஞ்சு வச்சுருக்கான். ஆசீர்வாதம் தட்டு ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போனால் அது இருக்கும். ஒரு தங்கச்சாவி திட்டம், பெரிய ஆள் செஞ்சால் பெருமாளா? எல்லாரும் ஜாதிக்காரன் முழுவதும் ஜாதி வெறியில் போகிறான், மத வெறியில் போகிறான். அந்த ஜாதி வெறியில் ஒவ்வொரு தங்கச்சாவி திட்டம் சொல்லி, அது தங்கச்சாவி, அது தங்க மாதிரி ஒரு முழுகு மாதிரி ஒரு சாவி, சின்ன சாவியை போட்டு 1 லட்சமா? எத்தனை லட்சம்? கர்த்தர் அது சொல்லுவார்? அதை அப்படி ஏமாத்துங்க, அப்படி ஏமாற்றி வாங்குங்கன்னு சொல்லுவாரா? ஜனங்களுக்கு அறிவே இல்லையே, புத்தியே இல்லையே. இதை சொல்கிற நாம் தான் குற்றவாளி ஆகிறோமே தவிர, ஏமாறக்கூடாதுப்பா, நீ நல்லா இருக்கணும், உன்னை ஏமாத்துறான், உன்னை வச்சு பொழப்பு நடத்துகிறான் என்று சொல்லும்போது நாம் தான் குற்றவாளி ஆகிறோமே தவிர அவன் நல்லவனாகிறான். விலக்கி விடுறவன் என்ன எத்தனை பேர் கொள்கிறாங்கல்ல. 2 பேர் சண்டை போட்டால் சமாதானம் பண்ணுறவனை கொள்கிறான், கொலை செய்கிறான், அடிக்கிறான். அவன் குற்றவாளி ஆகிறான் கடைசியில். எப்படி? அந்த மாதிரி தான் சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானேன்னு சொல்லி கலாத்தியர் 4:16 அந்த பவுல் சொன்ன மாதிரி இந்த பவுல் இப்போ நீ சொல்கிற கதியில் போயிருக்கேன். அதனால் தேவாலயம் என்பது ஆவிக்குரிய வகையில் நீங்களே அந்த ஆலயம். 1 பேதுரு
1 கொரிந்தியர் 3:16-17 நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள்ள வியாபார நோக்கம், தெய்வ பக்தி உள்ள இந்த இருதயத்தில் வியாபார நோக்கம், பிஸ்னஸ் மைண்டு, அரசியல் திட்டம், அரசியல் லஞ்சம், ஊழல் உங்கள் இருதயங்களில் இருக்கக்கூடாது. இயேசு அங்கே இருக்க மாட்டார். தேவன் அங்கே இருக்க மாட்டார். தேவ அன்பு இருதயத்தில் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் மைண்டு எல்லாம் அந்த இந்த அதனால தானே அவன் மனக்கவலை, வேதனை, சூசைட் பண்ணுறது, எல்லாம் தற்கொலை பண்ணுறது, எல்லாம் வெட்டு குத்து, இந்த மாதிரி மன நிம்மதி இல்லாமல் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, மதுபானம், தண்ணி அடிக்கிறதெல்லாம் இருதய நிம்மதி இல்லாமல் தானே. அந்த நிம்மதி இருக்கிற இடத்துல வியாபாரம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, புறா இருக்குது, கழுதை கட்டியிருக்கான், நாய் கட்டி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு இருதயத்தில். கர்த்தர் இல்லைங்க. அதனால் இதெல்லாம் துரத்துங்க. ஏசு துரத்துறார். உன் இருதயத்தில் உள்ள அக்கிரமங்கள் எல்லாம் துரத்துறது தப்பா? வியாபார நோக்கமெல்லாம் துரத்தி அங்கே தெய்வீக அன்பை நிறுத்துறது, ஜெப வீடாக மாற்றுறது தப்பா? அதுதான் வெளிப்படையாக அங்கே செய்கிறாரு. அங்கே வெளிப்படையாக அந்த ஓமைகளுக்காக தெய்வ பக்தி என்னையை பச்சித்தது, என்னுடைய பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி அது நடந்ததாக சீசர்களை பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இருக்குது. அதுபோல் எல்லா நிகழ்வும் இயேசு எழுத்தின்படி எந்த காரியம் செய்தாலும் அது ஆவிக்குரிய 2வது பகுதியை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர எழுத்தின்படி ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் பக்கம் மறுபக்கம் சொல்கிறது அந்த அர்த்தத்துக்கு தான் நான் தலைப்பை வச்சுருக்கேன். அதனால் தேவாலயத்தில் உள்ள வியாபாரிகளை துரத்துறாரு, கவிழ்த்து போடுறாரு, கண்டிக்கிறாரு, சாட்டை எடுத்து அவங்கள அடிக்காத குறைக்கு விரட்டுறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவங்களே, ஊழியக்காரங்களே, உங்கள் ஊழியத்தை வியாபாரம் ஆக்காதீங்க. இவ்வளோ ரூபாயை கட்டுங்க, அந்நிய பாஷை வரந்துடுறேன், இவ்வளோ ரூபாயை கட்டுங்க, தீர்க்க தரிசன வரத்தை சொல்லி கொடுக்குறேன், இவ்வளோ ரூபாயை கட்டுங்க, கிளாஸ் சொல்லி இப்போ பைபிள் காலேஜ் முழுவதும் காசு கட்ட சொல்கிறானே. எதுக்கு? அவன் பைபிள் காலேஜ் படிக்க வர்றதே பெரிய தியாகம், பெரிய ஒரு அன்பு. அவங்ககிட்ட போய் இவ்வளோ ரூபாயை கட்டு, நீ உலகத்தான் காலேஜில் என்ன கட்ட சொல்கிறியோ அதே ரூபாயை கட்டுறான்னு சொல்கிறான். அந்த பீஸு, இந்த பீஸு, இந்த பீஸு, அந்த பீஸு, என்ன கொடுமையாக இருக்குது. இயேசு அந்த மாதிரி பீஸ் வாங்கினாரா பயிற்சிக்கு? சொல்லுங்கள். ஒரு குறையும் இல்லாமல் அவங்கள நடத்துகிறாரு. அவர்கிட்ட பணமும் இல்லை, பணக்காரரும் கிடையாது. இயேசு ஒரு குறையும் கிடையாது. அந்த ஊழியர்கள் தான் வல்லமையாக உலகத்தை கலக்குனாங்க. நீ காசை வாங்கிட்டு வந்த அவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? காசை கொடுத்துட்டு வந்து பீஸு கட்டி படித்தான்னா அவன் கடைசியில் அந்த கொடுத்த காசை எடுக்கத்தானே செய்வான் மக்கள்கிட்ட. அவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? ஒரு குட்டையில் ஒன்றும் மட்டைகள் மாதிரி தானே. அதனால் வியாபாரமாக இந்த ஜெப துணின்னு சொல்லி இந்த பாருங்கள், கட்சிப்பை ஜெபம் பண்ணி இது ஒரு காசுக்கு விற்பனை, என்ன ஜெபம் என்னன்னு சொல்லி பார்சலில் அது ஒரு காசு. எல்லாமே வியாபாரம், காசாக தான் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனால் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கோம், மீட்டிங்கை கூப்பிட்டா இவ்வளோ காசு. அவங்களாம் அன்பு கூர்ந்து ஒரு தொகையை கொடுத்தாங்க, காணி கொடுத்தாங்கன்னா அது வேறு. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தினால தான் பிழப்பு நடத்தணும், சுவிசேஷத்தை வச்சனால தான். ஆனால் பேரம் பேசுகிறான், இவ்வளோ ரூபாயை கட்டு, இவ்வளோ காசு கட்டு. இளம் பங்காளர் திட்டம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காதீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆளை போட்டு ஷிஃப்ட்டாக ஜெபிப்பாங்க, இவ்வளோ ரூபாயை கட்டிடு. என்னடா இது? வரங்களுக்கு காசு வாங்குற, பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு காசு வாங்குற, எல்லாம் வியாபாரம் வீடாக தான் ஆக்குறான். அவன் கள்ளன் தானே. அவனை துரத்தாமல் என்ன செய்வார்? பரலோகத்தை விட்டு துரத்திடுவார். நல்லா தெரிஞ்சுக்க. அதனால் இயேசு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். விசனப்படுவார், கோவப்படுவார், துரத்துவார், கவிழ்த்து போடுவார். உன் ஊழியத்தை கவிழ்ப்பார், உன் பணத்தை கவிழ்ப்பார், உன் பண ஆசையை கவிழ்ப்பார், உன் சட்ட திட்டங்களை கவிழ்ப்பார், உன்னை விரட்டுவார். இப்படியெல்லாம் செய்வார். ஏசு அப்படி ஆள் தான் செய்வார். மறுபக்கம் அது ஒரு பக்கம் நல்லவர் வல்லவர்னு போய் சொல்லி உன்னை ஏமாற்றி வச்சுருக்கான்ல, அது கிடையாது. இயேசு இப்படிப்பட்டவர் தான். ஆகவே எச்சரிப்படைங்க, ஜாக்கிரதை அடைங்க. உங்கள் ஊழியத்தை வியாபாரமாக ஆக்காதீங்க. உங்கள் ஜெபத்தை காசுக்கு விற்காதீங்க. இலவசமாக தேவன் கொடுத்துருக்காரு, இலவசமாக கொடுங்க, முடிஞ்ச அளவில் கொடுங்க. இப்போ நான் 14 புஸ்தகத்தை எழுதி குறைஞ்சது ஒரு புஸ்தகத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் இப்படி செலவு பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். எல்லா ஊழியர் கூடுகளையும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன்.
சென்னையில் ஆயிரக்கணக்காக கொடுத்துருக்கேன், மதுரையில் ஆயிரக்கணக்கில் கொடுத்துருக்கேன், தமிழகம் முழுவதும் எங்கே போகிறனோ ஊழியர்களுக்கு முழுவதும் கொடுக்குறேன். அப்படியே ஒரு சிலருக்கு குறைஞ்ச ரேட்டில் 300 100 வாங்குகிறேன், ஒரு 200 வாங்குகிறேன். அது அவங்களுடைய போக்குவரத்து கை செலவுக்கு தான். மற்றபடி இதை வச்சு நான் சம்பாதிக்கலை. அந்த காசெல்லாம் சேர்த்துருந்தா இடம் வாங்கி ஒரு வீடு கட்டியிருப்பேன், ஒரு கார் வாங்கியிருப்பேன். இன்றைக்கி உள்ள என் கூட எனக்கு கீழே ஊழியர்கள் வந்தவங்கெல்லாம் முழுவதும் காரு பங்களா வசதி இப்படி தான் இருந்தாங்க. நான் என் காசு முழுவதும் ஊழியத்திலேயே போட்டு புஸ்தகமாக சத்தியத்தையே மக்களுக்கு விதைச்சிருக்கிறேன். அந்த திருப்தி எனக்கு. அதனால் மனஸ்தாப்படலை, சந்தோஷப்படுறேன். இன்ன வரைக்கும் எனக்குன்னு எந்த வாகன வசதியோ பெரிய இதுவோ எனக்குன்னு நான் வாங்கினதில்லை, செஞ்சதில்லை. கர்த்தர் கொடுப்பார், அப்பப்போ கொடுப்பார். அது கூட முக்கியமான கட்டங்களில் அதை நான் இழக்க வேண்டியது இருக்கும். இன்ன வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. கர்த்தர் நடத்திக்கிட்டு தான் இருக்கார். அதுக்காக நான் கவலைப்படலை. இம்மையில் நூறத்தனையான வீடுகளை தருவார். எத்தனையோ நண்பர்களை, ஊழியர்களை, பரிசுத்தவான்களை, விசுவாசிகள் எனக்கு தாயா தகப்பனா சகோதரனா கொடுத்துருக்காரு. அது போதும் எனக்கு. ஆகவே வியாபார வீடாக நான் தேவ ஊழியத்தை ஆக்கலை, நீங்களும் ஆக்காதீங்க. அப்படி ஆக்குறவங்கள கடிந்து கொள்வார், துரத்துவார், விரட்டுவார். அவங்க ஊழியத்தை கவிழ்த்து போடுவார், சிதறடிப்பார். அதனால் கூட்டி சேர்க்கிறவர் சிதறவும் அடிப்பார், உன்னை அரவணைக்கிறவர் துரத்தவும் செய்வார். மறுபக்கத்தை இயேசுவை பார்த்து எச்சரிப்படைஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நன்றி, வணக்கம்.